கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவ வார்த்தையாக ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் வசனம் 22 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அநேக காரியங்களை அவருடைய ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்க முடிகிறது. விஞ்ஞான கண்டுபிடிப்புகளினால் இன்றைக்கு மனிதன் சந்திர மண்டலத்துக்கு போது மாத்திரமல்ல, அதற்கு அப்பால் பலவிதமான கோள்களை அவன் கண்டுபிடித்து கொண்டு வருகிறான். இதுமாக சர் ஐசக் நியூட்டன் அவர்களை பார்த்து ஒருவர் கேட்டார், ஐயா, நீ அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கின்றீர்கள். நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் ஒரு பிரசித்தமானது, புகழ்பெற்றது எது என அவர் கேட்டார். அதற்கு ஐசக் நியூட்டன் சொன்ன பதில் இந்த கேள்வி கேட்ட அந்த நபருக்கு ஒரு ஆச்சரியத்தை தந்தது. சர் ஐசக் நியூட்டன் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், தன்னை தாழ்த்தி சொன்னார், ஐயா, நான் கண்டுபிடித்த அநேக கண்டுபிடிப்புகளில் மிகவும் பிரதானமானது என்னவென்றால், நான் ஒரு பாவி என்பதை கண்டுபிடித்ததே ஆகும். அது மாத்திரமல்ல, நான் செய்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் இயேசுடைய இரத்தமே என்று கண்டுபிடித்ததே நான் கண்டுபிடித்த மிக ஒரு பிரபலமான கண்டுபிடிப்பு என்று அவர் சொன்னார். பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஒரு மனிதனை சுத்திகரிக்கிறது. வேதம் சொல்கிறது, இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக காரியங்களை கண்டுபிடித்திருக்கலாம். இயேசுவை கண்டுபிடித்தீர்களா? நான் ஒரு பாவி என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? என்னுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா? பிரியமான தேவனுடைய ஜனமே, சிந்தித்து பாருங்கள். நாம் அநேக காரியங்களை கண்டுபிடிக்கிறோம், அநேக காரியங்களை தெரிந்து கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவின் அன்பின் ஆழத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? இயேசை குறித்து நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? ஒரு கணவன் மனைவியுடைய அன்பை அறியாவிட்டால், ஒரு மனைவி கணவனுடைய அன்பை அறியாவிட்டால், வாழ்க்கையில் பிரச்சனை, குழப்பங்கள், ஏன் நம்ம வாழ்க்கையில் சோதனை, கஷ்டங்கள், துன்பங்கள், பிரிவினைகள். நம்மை நேசிக்கிற, நமக்கு உயிரை தந்த அந்த இயேசுவை நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அவருடைய அன்பை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். இயேசு அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் அநேக ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இன்னும் நாம் அவரை கண்டுபிடிக்கவில்லை. அவரை கண்டு கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நாம் இரட்சிப்பை அடைய முடியும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம் சாமி. இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவர், அன்பின் ஆழத்தை கண்டுபிடிக்க வேண்டும் சாமி. நாங்கள் பாவி ஆண்டவரே, எங்கள் பாவத்துக்கு பரிகாரம் நீதான் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாமி. இந்த செய்தியை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளே எல்லாருடைய தேவைகளை சந்திங்க,
மனபாரம், குழப்பங்கள், வேதனைகள், கண்ணீர், கவலை, வியாதி எல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே. நீ கூடவே இருங்க, பாதுகாப்பை கொடுங்க, பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.